தன் இளமையில் வேட்டையாடி ஓடி அலைந்த பின் அதற்கு வயசாகி போய் அதோட அலகு, அதாவது மூக்கு எல்லாம் கீழ் நோக்கி மடங்கி போய் தடித்துவிடும். அதேபோல் ரக்கைகளும் அடர்த்தியாகி கனம் அதிகமாகி அதால பழையபடி பறக்க முடியாம போகும். அப்ப அதுக்கு வேட்டையாடி உணவும் கிடைக்காது. சரி, செத்து போன பழைய உணவை சாப்பிடலாம்னா அதோட அலகு மடங்கி போய் மாமிசத்தை கொத்த கூட முடியாது. அப்ப அந்த கழுகு மலை உச்சியில தனியா போய் தன்னோட அலகை மலை கல்லில் குத்தி குத்து உடைச்சு விட்டுடும். அப்புறம் அந்த உடைந்த அலகு வச்சு தன்னுடைய அடர்த்தியான இறக்கை எல்லாம் பிச்சி போட்டு எதுவும் இல்லாம அம்மணமா இருக்கும். திரும்பும் மீண்டும் புது ரக்கை முளைக்கும், புது ஷார்ப்பான அலகு முளைக்கும், கழுகு மறுபிறவி பிறக்கும். அதுக்கு பேர்தான் ராஜாளி. அது திரும்ப பறந்து வரும்போது ஆடும்பாரு ஒரு வேட்டை. அப்படி இருக்கணும் நாமும். என்னதான் நமக்கு பிரச்சனை, தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு போட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி ஓட முயற்சி பண்ணணும். அப்படியே உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பதில் ஒரு பயனும் இல்ல. இன்று ஒரு அறிவுரை.